இப்போது ஏகாதசி அப்போ நம்ம சாப்பிட்டோம்னா அந்த உணவில் விஷம் இருக்குது, அதனால ஏகாதசி அன்னைக்கு முழுசான உணவை எதுவும் எடுத்துக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நியமம். ஆனால் பூரி ஜெகநாதர் கோயிலில் நம்ம மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணுவாளாம், ஏகாதசி சாப்பிட்டா வர பாவ கணக்கு கூட அந்த இடத்துல வராமல் முழுசாக போக்கிடுவாளாம். ஏன்னா அவள் உலகத்துக்கே ஈஸ்வரி, சேத பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே அவள் தான் ஈஸ்வரி, புவனத்துக்கே ஈஸ்வரி ஆனபடியால் அவளுக்கு புவனேஸ்வரி அப்படின்னு பேர். இந்த பூரி ஜெகநாதர் கோயில்லையே அந்த புவனேஸ்வரி அப்படின்னு தனியாக ஒரு சன்னதி நம்ம அவங்க 3 பேரையும் சுற்றிட்டு சேவிச்சுட்டு வரும்போது நம்ம பார்க்கலாம். இங்கே ஏகாதசி அன்னைக்கு கூட உணவு இருக்குன்ற போர்டும் அங்கே இருக்கும். அதே மாதிரி அங்கே வந்து சாப்பிட்டா ஏகாதசி சாப்பிட்டாலும் அந்த பாவம் வராது, நம்ம புவனேஸ்வரி தாயார் இருக்கிறதால உலகத்துக்கே ஈஸ்வரி. அதனால தான் புவனம்னா உலகம், உலகத்துக்கே ஈஸ்வரி ஆனபடியால் புவனேஸ்வரியை நம்ம புவனேஸ்வரியை